இந்த Oppo A6s 5G வந்து சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.7 வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 214 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன் பார்க்கும்போது 8.6 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 மில்லியம் பேர் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு அடாப்டர் கேபிள் எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்லயே இருக்கும். நீங்க தனியா காசு கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டாம். சரிங்களா? இந்த போனை பொறுத்த வரைக்கும் IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. LED டிஸ்பிளே இது கிடையாது. கண்டிப்பா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட்டே இருக்கு. சரிங்களா? சிப்செட்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 6300 6nm வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு வாட்டர் ப்ரூஃப் போன். சரிங்களா? IP66 கொடுத்துருக்காங்க, 68, 69 3 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான ஒரு வாட்டர் ப்ரூஃப் போன். நீங்க தண்ணிக்குள்ள போட்டு வீடியோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் கொடுக்காங்க. சரிங்களா? வெர்ஷன் பார்க்கும்போது Android 15 தான் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடைக்குது. சரிங்களா? கலர் வைஸ் வந்து 15ல வந்து ரன் ஆகுது. எப்படியும் உங்களுக்கு 2 வருஷம் மெயின் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. ரேடியோ ஆப்ஷன் இந்த போன்ல கிடையாது. USB வந்து டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட்டும் உண்டு. ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்கும்போது சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான், இன்டிஸ்பிளே கிடையாது. நீங்க 21,000 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் உங்களுக்கு வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். நிறைய பேர் வந்து 20,000 கொடுத்து வாங்குறீங்க, ஆனா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாதான்னு கேட்பீங்க. இந்த போன்ல வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இல்ல கேமரான்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்டரி வந்து 2 மெகா பிக்சலுக்கு வந்து மோனோக்ரோம் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா மேக்ரோ கேமரா அதை கன்சல்ட் பண்ணாதீங்க. அது சும்மா பேருக்குன்னு கொடுக்குற கேமரா தான். மெயின் கேமரா தான் கன்சல்ட் பண்ணுங்க. அது 50 மெகா பிக்சல். சரிங்களா? அந்த 50 மெகா பிக்சல்ல மெயின் கேமரால 1080p 60fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க வந்து 1080p 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 4K எடுக்க முடியாது இந்த போன்ல. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இந்த போன்ல வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. 4K வீடியோ எடுக்க முடியாது. கண்டிப்பா தெரிஞ்சுட்டு இந்த போனை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 19,000 ரூபாய் 21,000 ரூபாய். இந்த போன் வேணா கண்டிப்பா தளபதி மொபைல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.